இது இப்போ இல்லை, போகர் சொல்லியிருக்காரு, கலியுகத்தில் முருகப்பெருமான பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே தாயோட கருவை, அதாவது கர்ப்பப்பையிலேருந்து உருவானவங்க. முருகப்பெருமான அகத்தியர் மட்டும்தான் சிவனோட நெற்றிக்கல்லேருந்து உருவானார். அதாவது வாரியார் சொல்லும்போது சொல்கிறாரு, நாமெல்லாம் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளான்னு கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்கள் எல்லாமே நம்ம ஆண் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. இல்லை, முருகப்பெருமான் மட்டுமே ஆண் பிள்ளை. காரணம் என்னென்னா, நாமெல்லாம் தாயோட கர்ப்பத்திலிருந்து பிறந்தவங்க. ஆனால் முருகப்பெருமான் மட்டுமே ஈசனின் நெற்றுக்கண்ணிலிருந்து பிறந்தவர். ஒரு ஆணுக்கு பிறந்தனால தான் ஒரு ஆண்மகன் சொல்கிறார். அப்போ ஒரு முருகன் வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்கள் இந்த காலத்தில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வழிபாடு ஆரம்ப காலத்திலேருந்தே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா தமிழ் வரலாற்றில் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல, தமிழ் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இந்த முருக வழிபாடு அவங்களுக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கந்தகுரு கவசம், கந்தர் சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு ஆரம்ப காலத்திலேருந்தே தொன்று தொட்டி தான் வந்துகிட்டு இருக்குது. அதே போல் இந்த வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025. அப்போ டோட்டல் எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9. 9னா செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானோட ஆதிக்கம் இன்னும் இந்த 2025 அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.